தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் ரொம்ப உருக்கமா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. முதல்ல சீமான் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆனதுக்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் சொல்லும்போது என்னையும் என்னோட 5 தம்பிகளையும் நீங்க கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. ஆனா அதை நீங்க பண்ணல அப்படின்றது ஒண்ணு இருக்கு. மக்கள் ஒரு 8% ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ரொம்பவே கடினமா பேசியிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதே நேரத்தில் எனக்கு ஓட்டு போட்ட 4% மக்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் சொல்லும்போது இந்த மக்களை நான் கைவிட மாட்டேன், என்னைக்குமே இந்த மக்களுக்காக துணை நிற்பேன், இந்த மக்களுக்காக போராடுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு சீமானவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, மக்களுக்கான போராட்டத்தை மட்டும் தான் கையில் எடுத்து மக்களுக்கான போராட்டத்தை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இப்போ அதை நாம் தமிழர் கட்சி செய்யுது அப்படின்றது ஒன்று இருக்கு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த விஷயத்தை கேட்கும்போது சீமானவர்கள் சொல்லும்போது அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனால் மக்கள் 8% ஓட்டு சீமானவர்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயுமே இருக்கு. 8% ஓட்டு போட்டிருந்தா சீமானவர்கள் கண்டிப்பா ஒரு 2 இடத்துல எம்எல்ஏ மாறி இருப்பாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒரு 5 பேர் உள்ள போயிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா சீமானவர்கள் 8% ஓட்டுல இருந்து இப்ப 4% வந்திருக்காரு. அது சீமானவர்களுக்கு எவ்வளவு வழியை தரும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன்னா உழைச்ச தம்பிகளுக்கு அவ்வளவு வழியை தரும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா சீமானவர்கள் சோழிங்கநல்லூர்ல கிட்டத்தட்ட 21,906 வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே மொத்த தமிழ்நாட்டிலையுமே சீமானவர்கள் மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை அடுத்த எலெக்ஷன்ல நிரூபிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு தம்பிகளிடையே இருக்கு. சீமானவர்கள் இன்னுமே அந்த கொள்கையை பிடிப்போட இன்னுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் நிக்கிறது தம்பிகளிடையே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.